Hi friends, welcome to my exam 100. இன்னைக்கு நம்ம வணிக வரித்துறையில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வணிக வரித்துறை டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கீழே உள்ள வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வணிக வரித்துறை அலுவலக உதவியாளர் போஸ்ட் அப்படின்னா எல்லா தரப்பு மக்களாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான். ஏன்னா அதில் தான் எந்த விதமான பெரிய தகுதியும் எதுவும் தேவையில்லாததாக இருக்கும். ஸோ இது யாருனாலும் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் தான். மினிமம் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், எதுனாலும் படிச்சிருக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 8, மேக்ஸிமம் எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம். மொத்தம் 2 மாவட்டத்தில் இருக்குது. நாகர்கோயில் 12 வேகன்சி, விருதுநகரில் 14 வேகன்சி இருக்குது. மொத்தம் 26 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன் இதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு நல்ல சான்ஸு. மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் கட்டாயம் விட்டுறாதீங்க. முக்கியமாக இதுக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் மற்றவங்க விட்டாலும் பெண்கள் விட்டுறாதீங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 18லேருந்து 30, அதாவது ஜூலை 1க்கு கணக்கு. இந்த மாதம் ஜூலை 1ல் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரிலாக்ஸேஷன் உண்டு. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 15,700 ப்ளஸ் கிரேட் பே எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் எக்கச்சக்கமாக வரும். ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். ஸோ கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். மொத்த வேகன்சியில் பெண்களுக்கு தான் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வழக்கமான நம்பர் கொடுக்குற மாதிரி தான் 9965670194. ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ மொத்தம் நாகர்கோயிலில் 12 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா பிரிக்கிறாங்க அப்படின்னா, பொது பிரிவினருக்கு 3 வேகன்சி கொடுக்குறாங்க. அதாவது பொது பிரிவினர் அப்படின்னாலே அது எந்த ஜாதியாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், யாருனாலும் அப்படிங்கிற கேட்டகரியில் 3 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதுவே பொது பிரிவினரில் WDW அப்படின்னு கொடுத்துருக்கேன். Wனா விமனு, DWனா டெஸ்டிடியூட் விடோ, அதாவது பெண்கள் ஆதரவற்ற விதவை. ஓகே, பொது பிரிவினரை சேர்ந்த பெண்கள் அல்லது ஆதரவற்ற விதவைக்கு 1 வேகன்சி கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொது பிரிவினர் அது எந்த ஜாதியை சேர்ந்த ஆளாகவும் இருக்கலாம், ஆனால் பெண்களாக இருக்கணும், ஆதரவற்ற விதவையாக இருக்கணும். அப்படிங்கிற ஆளுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாம். பிசிக்கு 2 வேகன்சி, அதாவது பிசிக்கு 2 வேகன்சி அப்படின்னா அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். பிசி கேண்டிடேட்டாக இருக்கணும், அவங்களுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் பாருங்கள், BCWDW அப்படின்னா பெண்கள் ஆதரவற்ற விதவைன்னு அர்த்தம். பிசிலேயே பெண்கள் ஆதரவற்ற விதவை, அதாவது பிசி கேட்டகரியாக இருக்கணும், பெண்கள் அல்லது ஆதரவற்ற விதவையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு 1 வேகன்சி கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் MBC DNC SC ST எல்லாமே இருக்குதான். லாஸ்ட்டில் SC அருந்ததி, SCனா SC அருந்ததியர், அவங்களுக்கு பெண்கள் ஆதரவற்ற விதவைக்கு தான் 1 வேகன்சி இருக்குது. ஸோ SC அருந்ததியில் ஆண்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க வந்து பொது பிரிவினரில் அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி இருக்கும், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறவங்கிறக்காக தான் இதை மாதிரி சொன்னேன். ஸோ நாகர்கோயில் 12 வேகன்சி இப்படி பிரிச்சிருக்காங்க. அடுத்து விருதுநகர் 14 வேகன்சியை இந்த மாதிரி அதே மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, 8ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம் தேவை. ஸோ எல்லோரும் 10ஆம் கிளாஸ் மதிப்பெண் சான்றிதழ் மார்க் ஷீட் வச்சுருப்பீங்க, 12th வச்சுருப்பீங்க. ஆனால் 8ஆம் கிளாஸ் யார் கையிலும் இருக்காது. ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான இது, ஏன் நான் திரும்ப திரும்ப இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, பாதி பேர் இதை போய் நம்ம எங்கே போய் வாங்குறது, அது கழுத போயிட்டு கிடக்கிட்ட அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இந்த வேலையை தட்டி கழிச்சிருவாங்க. ஸோ 8ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எங்கே போய் வாங்குறதுன்னா, நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்டால் அவங்க உடனே கொடுக்கணும், கட்டாயம் அவங்க எடுத்து தரணும். ஸோ நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள் ஸ்கூலை, அவங்க எடுத்து தருவாங்க. ஹெட் மாஸ்டர் சைனோடு அவங்க மார்க் ஷீட் தேவைப்படுது. ஓகே, நீங்கள் கட்டாயம் மார்க் ஷீட் வாங்குங்க. யாருன்னா அதிகமாக மெனக்கிட்டுறீங்களோ உங்களுக்கு தான் எதிர்காலம் இருக்குது. ஸோ எதுக்காக நான் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுங்க சொன்னேன்னா, நான் மறுபடியும் அதே சொல்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ இதை போய் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 26 1 இல்லை 2 இல்லை 26 இருக்குது. ஸோ தேர்வு செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ தான். எந்த வித பரீட்சை எதுவுமே கிடையாது. உங்கள் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். வேறு எந்த வித கஷ்டமும் கிடையாது. டேரக்ட் இன்டர்வியூ, நோ எக்ஸாம், நோ ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக வழக்கமாக சொல்கிற மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் கடைசியில் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த அப்ளை பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 31/7/2018. ஸோ ஜூலை 31 இந்த மாதம் 31 தான் லாஸ்ட் டேட்டு.
ஸோ அதுக்குள்ளே போஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. அனுபவம் தேவையில்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. முக்கியமான ஒன்று, அது ஆண்களாகவும் பெண்களாக இருந்தாலும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இதுதான் ஒரு கண்டிஷனு. ஸோ எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா நாகர்கோயிலுக்கு. ஆனால் நீங்கள் நாகர்கோயிலுக்கும் அப்ளை பண்ணலாம், விருதுநகருக்கும் அப்ளை பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நாகர்கோயிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ்: துணை ஆணையர், மாவட்ட அலுவலகம், வணிக வரி வளாகம், 131 மீட் சாலை, நாகர்கோயில், 629/001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தாலும் அனுப்பலாம். எந்த மாவட்டத்துக்கும், விருதுநகருக்கும் அப்ளை பண்ணலாம், நாகர்கோயிலுக்கும் அப்ளை பண்ணலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ முகவரி விருதுநகரை பொறுத்த வரைக்கும் துணை ஆணையர், மாவட்ட அலுவலகம், வணிக வரி கட்டிடம், மதுரை ரோடு, விருதுநகர், 626/001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும். இதுதான் அட்ரஸ். ஸோ அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா வைக்கும்னா, கையொப்பமிட்ட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம். ஸோ அப்ளிகேஷனில் சைன் பண்ணணும், ஃபோட்டோ ஓட்டணும், ஓகே, அது ஓகே. 2வது பாயிண்ட்டு புகைப்படம், ஃபோட்டோ ஓட்டணும், ஓகே. வயது சான்றிதழ் நகல், அதாவது பர்த் சர்டிஃபிகேட், ஏஜ் சர்டிஃபிகேட்டு. நிறைய பேர்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. அப்படிங்கப்பட்டவங்க ஏஜ் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன வைக்க போகிறீங்கன்னா, ஆதார் அட்டை வைக்கலாம், உங்கள் ஏதாட்டும் டிசி வைக்கலாம். ஸோ 3வது ஏஜ் சான்றிதழுக்காக இந்த ஆதார் அட்டை இல்லைன்னா டிசி வச்சுக்கோங்க. 4வது கூடுதல் கல்வி சான்று ஏதாட்டும் நீங்கள் அதிகமாக படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. 8ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கையொப்பம் பெற்று நகல் இணைக்கப்பட வேண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு கட்டாயம் ஹெட் மாஸ்டர், ஆனால் நீங்கள் இப்போ கேட்டால் அவங்க கட்டாயம் தந்தே ஆகணும். ஸோ அவங்க தருவாங்க. நீங்கள் அதை அந்த ஜெராக்ஸை வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ஜெராக்ஸ்லையும் உங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டு உங்கள் கையெழுத்து போட்டுருங்க. ஜெராக்ஸுக்கு கீழே உங்கள் கையெழுத்து போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஸோ சாதி சான்றிதழ் நகல் இது எல்லாருக்கும் தெரியும், வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ராக்கெட்டில் வந்து வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் விசாரிச்சுட்டேன், எந்த ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் நார்மல் சாதி சான்றிதழ் கொடுத்தாலே போதும். முன்னுரிமைக்கு வரீங்க, ஏதாட்டு முன்னுரிமைன்னு எனக்கு கொஞ்சம் முன்னுரிமை வேணும் அப்படிப்பட்டவங்க தமிழ் வழியில் படித்தேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் 8ஆம் கிளாஸுக்கு மட்டும். அதே உங்கள் ஸ்கூலுக்கு மார்க் ஷீட் வாங்க போவீங்களே, அப்படியே உங்கள் ஸ்கூலுக்கு போய் தமிழ் வழியும் படித்த சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு, அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. தமிழ் வழி சர்டிஃபிகேட்னு ஒன்று எடுத்து தருவாங்க. இல்லைனா நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். அந்த இதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்கள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக எழுதி சீல் வச்சு, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த ஆள் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கா அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ 8ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டும் முக்கியம், 8ஆம் வகுப்பு தமிழ் வழி படித்ததும் முக்கியம். ஸோ அது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க நோ ப்ராப்ளம், அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ் வழியும் படித்தவங்க முன்னுரிமை இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து ஆளறி சான்றிதழ், அதாவது ஐடென்டி ப்ரூஃப். இதுக்கும் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் அட்டை வச்சிட்டிங்கன்னா 2வது வந்து ஒரு ஓட்டர் ஐடி வைக்கலாம், இன்னும் ரேஷன் கார்டு வைக்கலாம். ஸோ நிரந்தர இருப்பிட சான்றுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாட்டும்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், எல்லா ஜெராக்ஸும் சைன் போட்டுருங்க. ஸோ லாஸ்ட்டில் சுய முகவரியிட்ட ரூபாய் 25க்கான அஞ்சல் வெள்ளை. இது யாருக்கும் புரியாது, நான் பின்னால் சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ வீடியோ நல்லா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கடைசி நேரத்தில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ முக்கியமான தேவை என்னென்னா, ஒரு A4 ஷீட் கவர், ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வெலாப் வித் 25 ரூபீஸ் ஸ்டாம்பு, அனைத்து ஜெராக்ஸ்லையும் சொந்த கையெழுத்து போட்டிருக்கணும். ஸோ 3 தான். ஸோ A4 ஷீட் கவர்னால் இதுதாங்க. ஒரு A4 ஷீட் பேப்பரை அப்படி மடிக்காமல் அப்படி முழுசாக உள்ளே வச்சு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும். ஸோ அதுதான் A4 ஷீட் கவர். நிறைய பேருக்கு இதுவே தெரில. இது இப்போ எந்த கலர் முக்கியம் இல்லை, அது ப்ரௌனாக இருக்கலாம், ஒயிட்டாக இருக்கலாம், க்ரீனாக, அது எந்த கலரோ அது தேவையில்லை. ஆனால் A4 ஷீட் கவர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு A4 ஷீட் கவர் இது நிறைய பேருக்கு தெரில. முழு பேப்பரை மடக்காமல் உள்ளே வைக்கணும். ஸோ 2வது என்வெலாப் வித் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இதை சம்பள கவர்னு சொல்லுவாங்க, என்வெலாப் சொல்லுவாங்க. A4 ஷீட் கவரு அண்ணன்னா இது தம்பி, அதாவது ரொம்ப சைஸில் சின்னது, ஆனால் டிசைனில் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைஸில் சின்னது. இதான் என்வெலாப்பு, சம்பள கவரு. இதில் வந்து 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணும். ஸ்டாம்பு வந்து இதில் தான் ஒட்டணுமே தவிர நீங்கள் பெரிய கவரில் ஒட்ட தேவையில்லை. ஸோ பெரிய கவரில் நீங்கள் என்ன, இதான் A4 ஷீட் கவரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இது தேவையான சர்டிஃபிகேட் எல்லாம் சொல்லியிருக்கேன், அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் சொந்த கையெழுத்து போட்டு அட்டாச் பண்ணுங்கள். அந்த அட்டாச் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே இந்த A4 ஷீட் கவரில் போட்டுக்கோங்க. புரியுதா? நிறைய பேர் டவுட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் ஃபோட்டோ பிடிச்ச சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு மற்ற ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே இந்த A4 ஷீட் கவரில் உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த A4 ஷீட் கவரில் நார்மலாக நம்ம ஒரு லெட்டருக்கு என்னமா பண்ணுவோம், ஃப்ரம் அட்ரஸ்ஸு, உங்கள் அட்ரஸ்ஸு, டூ அட்ரஸ்ஸு, அந்த
நான் வீடியோ சொல்லியிருக்க அட்ரஸ் நீங்கள் நாகர்கோவிலுக்கு அனுப்ப பண்ணால் நாகர்கோவில் அட்ரஸ், விருதுநகருக்கு பண்ணால் விருதுநகர் அட்ரஸ், அந்த அட்ரஸில் ஏதாட்டும் ஒன்று எழுதிக்கோங்க. அவ்வளோதான். வேறு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு சென்டர், இந்த மாதிரி ஒரு சென்டரில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது A4 ஷீட்டுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டியது. உள்ளே A4 ஷீட்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெராக்ஸ் எல்லாம் வைக்க போகிறீங்க. ஓகே. இந்த என்வலாப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டுங்க. இந்த என்வலாப்பில் ஸ்டாம்ப் ஓட்டிட்டு 2 என்வலாப்பில் தான் ஸ்டாம்ப் ஓட்டணும். நீங்கள் இப்போ A4 ஷீட் கவரில் ஸ்டாம்ப்னா ஒட்ட தேவையில்லை. அது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்துக்கோங்க. இதில் தான் ஸ்டாம்ப் ஓட்டணும். 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டுங்க. ஸ்டாம்ப் ஓட்டிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2ன்னு போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் திரும்ப திரும்ப சொன்னேன். 2 பெறுநர், அதாவது 2ன்னு போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. 25 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டுங்க. வேறு இதுக்குள்ளே நீங்கள் எதுவுமே வைக்க வேண்டாம். ஸ்டாம்ப் ஓட்டிட்டு 2ன்னு போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதி இந்த என்வலாப் கவரை அப்படியே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளேயே போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு ஸ்டாப்லர் போட்டு அவ்வளோதான். இதில் பெரிய A4 ஷீட் கவரில் என்ன எழுத சொன்னேன்? இப்போ ஃப்ரம் உங்கள் அட்ரஸ்ஸு டூ அவங்க அட்ரஸ்ஸு சென்டரில் விண்ணப்பிங் பதவியின் பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நல்ல சான்ஸ். ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 31/7/2018 அவங்களுக்கு போகிற மாதிரி. ஸோ அதாவது 31/7னா ஒரு 25க்குள்ளே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே போகும். ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள். கொரியரில் யாரும் பண்ண வேண்டாம். ஒருவேளை ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக அந்த இப்போ சொந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நேரடியாக போய் அந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துடலாம். அந்த அட்ரஸில் போய் நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் போஸ்ட் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெளியூரில் இருக்கவங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் கட்டாயம் பண்ணணும். ஸோ கொரியரில் யாரும் அனுப்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் அனுப்புறது தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அவங்க செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, விண்ணப்பதாரின் பெயர் எழுதிக்கோங்க, பாலினம் எழுதிக்கோங்க, தகப்பனார் கணவர் பெயர் எழுதிக்கோங்க, பிறந்த தேதி எழுதிக்கோங்க, கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ மறக்காமல் எழுதுங்க. 8ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண், மார்க் ஷீட் வாங்க, கட்டாயம் மார்க் ஷீட் வாங்கணும். ஸ்கூலில் உங்களுக்கு கட்டாயம் தந்தே ஆகணும். ஹெட் மாஸ்டர் போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்கூலில் போய் மதம் ஜாதி எழுதிக்கோங்க. நிரந்தர முகவரி உங்கள் வீட்ரஸ் எழுதுங்க. தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி, அதாவது ரெண்டுமே ஒன்றா இருந்தால் நீங்கள் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் கூட எழுதிக்கலாம். கைபேசி எண்ணு, உங்கள் ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. காவல்துறையில் எதுவும் வழக்கு இருந்தால் அதை எழுதிக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் லாஸ்ட்டு சான்றிதழ் விவரம் அப்படிங்கிற இடத்துல என்னென்ன சர்டிஃபிகேட்னா வைக்கிறீங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். 1ன்னு போட்டு சாதி சான்றிதழ், 2ன்னு போட்டு இது மதிப்பெண் சான்றிதழ், 8ஆம் மதிப்பெண் சான்றிதழ், 3ன்னு போட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா 1, 2, 3 போட்டு எல்லாம் எழுதுங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் எதுவும் பதிஞ்சிருந்தீங்கன்னா அதையும் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எம்ப்ளாய்மெண்ட்டு வேலைவாய்ப்பு அட்டை அப்படின்னு போட்டு அந்த நம்பரையும் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிருங்க. ஸோ லாஸ்ட்டில் கையொப்பம், நாள், டேட் இது போட்டுருங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிச்சயம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஜெராக்ஸ்லாம் வைக்கணும்னு உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஜெராக்ஸ் ஃபுல்லாக அதாவது உங்கள் சொந்த கையெழுத்து எல்லா ஜெராக்ஸ்லையும் போட்டுக்கோங்க. அதையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ரெடியாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரெண்டையும் A4 ஷீட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க, அதுக்குள்ளே போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்வலாப் கவரில் 2ன்னு போட்டு 2 அப்படின்னு போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. அதில் 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு வேறு இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்டாம்பு இந்த என்வலாப் குட்டி என்வலாப்பில் மட்டும் தான் ஒட்டணும். இதை அப்படியே வெறும் 2ன்னு போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதி 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிட்டு அப்படியே இந்த A4 ஷீட் கவருக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனு ஜெராக்ஸு வைக்கிறோம்ல அதே மாதிரி இந்த என்வலாப்பையும் உள்ளதுக்கு போட்டு ஸ்டாப்லர் போட்டுருங்க. அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள் அந்த அட்ரஸுக்கு. 31/7/2018 நிச்சயம் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். திரும்ப சொன்னதே சொல்கிறேன்னு. நான் எல்லாரோட மைண்ட் செட் என்னென்னா இப்போ நான் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஸோ ஒரு சில தகவல் மிஸ் ஆயிருந்தாலும் நான் அந்த தகவலை மறுபடியும் சொல்கிறதுனால தான். ஸோ ஒரு சில இது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படி சொல்கிறேன். ஸோ 14 நிமிஷம் ஆகிட்டு. தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு கிடைச்ச ஒரு அஃபிஷியல் நியூஸ் என்னென்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் 1 மாதத்துக்குள்ளாலேயே ஆட்களை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க. 1-1.5 மாதத்துக்குள்ளாலேயே செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு என்வலாப்பில் ஸ்டாம்ப் ஊட்டி உங்கள் 2ன்னு போட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதி உள்ளே போட்டிருக்கீங்கல்ல, ஸோ அதில் வந்து அவங்க கால் லெட்டர் வச்சு அப்படியே உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க. உங்கள் வீட்டுக்கு லெட்டர் வரும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த முன்னுரிமை இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக அந்த ஆதரவற்ற விதவைகள் கட்டாயம் அந்த முன்னுரிமை சான்றிதழ் கட்டாயம் இணைச்சிருங்க. மற்ற முன்னுரிமை இருக்கிறவங்க, அதாவது ஹேண்டிகேப்பு, கலப்புற திருமணம் பண்ணவங்க எல்லாருமே முன்னுரிமையை இணைச்சிருங்க. அந்த ஜெராக்ஸ் இணைச்சிருங்க. எந்தவித முன்னுரிமை இல்லாதவங்க தமிழ் வழி கல்வி பண்ணுற அந்த PSTM சர்டிஃபிகேட்டையும் இணைச்சிருங்க. ஓகே.